ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இந்த மாதிரி நியூஸ் சொல்றது தப்பு இல்ல. ஃபுல்லா கேளுங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். கர்நாடகா சாம்ராஜ் நகர்ல ஒரு 8 வயசு குழந்தை, அதாவது 3ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை ஸ்கூலுக்கு நார்மலா போயிருக்காங்க. ஸ்கூல்ல அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த குழந்தை அங்கேயே இறந்துட்டாங்க. அதோட கண்டினியூஸா குஜராத்ல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி 8 வயசு குழந்தை 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. ஸ்கூல் லாபிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே இறந்துட்டாங்க. அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து சிபிஆர் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில அந்த குழந்தை உயிரை விட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்தது என்ன அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட். ஒரு 8 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கு என்ன ரீசன்? இங்க 90% வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா ஃபுட். இதை நீங்களும் நானும் மறுக்கவே முடியாது. உணவுல கலப்படம் இருக்கிறதுக்கும் கலப்படமே உணவா இருக்கிறதுக்கும் இங்க நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் வளவலன்னு சொல்ல விரும்பல. ஒரே விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு கொஞ்சமா அது ஆர்கானிக்கா இருக்கா, ஹைஜீனிக்கா இருக்கா, இதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. அவங்க கை காமிக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இங்க விக்கிறவங்க கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, ஏன்னா அவன் பெரிய பெரிய கார்பரேட். ஆனா வாங்குறவன் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தான். அவங்ககிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவன் என்ன கருமத்தை வேணாலும் விற்பான். ஆனா அதை நம்ம வாங்கணுமா வேண்டாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த இடத்துல எவனும் வந்து தலையிட மாட்டான். நீ ஏன்டா வாங்கன்னு எவன் சட்டை பிடிச்சி கேட்க மாட்டான். டு பி ஃபிராங்க், இது ரொம்ப சுயநலமான உலகம். அவனோட லாபத்துக்கு எவன வேணாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே தான் இருப்பான். கார்பரேட்டும் சரி, அரசியலும் சரி அப்படிதான் இருக்கு. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம தான் கவனமா இருந்து நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கறத முடிவு பண்ணணும். நம்ம மக்கள் அறிவில்லாம எல்லாம் கிடையாதுங்க, அறியாமையில் இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.